லுக்கை மட்டுமே பேஸ் பண்ணி ஓடிட்டு இருக்க இந்த காலத்துல ஒரு நடிகர் தன்னோட லுக்கால சினிமாக்குள்ள வந்து இன்னைக்கு அந்த லுக்கே தேவையில்லாம நரைச்ச முடி நரைச்ச தாடியோட 3 எழுத்து பேரு தியேட்டர் ஸ்கிரீன்ல வந்தா இன்னைக்கு அந்த படம் தான் இந்தியாவோட மாஸ் ஹிட். அதே லுக்கோட வேட்டி சட்டை போட்டாலும் ஹிட், கோட்டு சூட்டு போட்டாலும் ஹிட். சினிமாவுல இவரை தூக்கி விட யாரும் இல்லாத காலம் போய் இன்னைக்கு இவரை தூக்கி நிறுத்த பல கோடி ரசிகர் பட்டாளமே இருக்கு. வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஏன் ஒவ்வொரு நொடியும் தன்னம்பிக்கையாலையும் விடாமுயற்சியாலையும் தன்னை தானே செதுக்கின ஒரு நடிகரை பத்தி இல்ல பத்மபூஷன் வாங்கின ஒரு கார் ரேசரை பத்தி இல்ல ஒரு நல்ல மனுஷனை பத்தி எத்தனை பேருக்கு தெரியும்? ஒரு சாதாரண மெக்கானிக் தமிழ்நாட்டோட உச்ச நடிகரானது எப்படி? 100 நாள் 100 வீடியோ சேலஞ்சில் இன்னைக்கு 17ஆம் நாள். வெல்கம் டு த சீரீஸ் ஆஃப். இது எப்படி இருக்கு? எந்த துறையா இருந்தாலும் அப்பாவுக்கு அடுத்த பையன் பேரன் அப்படின்னு ஒரு தனி ஆதிக்கமே இருக்கும். அப்படி பல மடங்கு ஆதிக்கம் உள்ள சினிமாக்குள்ள யாரு உதவியும் இல்லாம காலடி எடுத்து வச்சு இன்னைக்கு தமிழ் சினிமாவோட உச்சத்துல இருக்கக்கூடிய அஜித்குமார் விருப்பமே இல்லாம தான் சினிமாக்குள்ள வந்தாரு அப்படின்னு சொன்னா நம்ப முடியும். ஹைதராபாத்ல பிறந்தாலும் சென்னையில வளர்ந்த அஜித்குமாருக்கு சின்ன வயசுல இருந்தே அப்பா கூட ரேஸ் ட்ராக் எல்லாம் பார்த்து வளர்ந்ததால ரேசர் ஆகணும் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கனவா இருந்தது. 10ஆம் வகுப்பு படிக்கும் போதே அஜித்குமார் அவங்க அப்பா கிட்ட அப்பா எனக்கு படிக்க பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு மெக்கானிக்கா வேலைக்கு போறாரு. அப்போதைக்கு அவருக்கு இருந்த ஒரே திறமை நல்லா இங்கிலீஷ் பேசுறது மட்டும்தான். அதை வச்சு ஒரு கார்மெண்ட் ஃபேக்டரியில வேலைக்கு போறாரு. நாட்கள் இப்படியே போகும்போது ஒருத்தவர் அஜித்குமார் கிட்ட வந்து, ஏன் தம்பி பார்க்க நல்லா லுக்கா இருக்கீங்க, மாடலிங் பண்ண வேண்டியதுன்னு அப்படின்னு கேட்கிறாரு. அப்போதைக்கு இருந்த கடனுக்காக மாடலிங் பண்ண ஆரம்பிக்கிறாரு அஜித்குமார். அதுக்கப்புறம் இவருக்கு தெலுங்குல ஒரு பட வாய்ப்பு வருது. அஜித்குமார் முதல் படம் சைன் பண்றாரு. ஆனா எதிர்பாராத விதமா அந்த படத்தோட டைரக்டர் இறந்ததால அஜித்குமாரோட முதல் படமே டிராப் ஆகுது. அங்க இருந்த ஒருத்தரால தமிழில ஒரு பட வாய்ப்பு வருது. ஆனா அந்த படத்தையும் ப்ரொடியூசர் டிராப் பண்றாரு. முதல் 2 படங்களும் கைவிட்ட பிறகு சுத்தி இருந்த எல்லாரும் லக்கே இல்லாத மனுஷன்னு சொன்னாலும் தன்னோட தன்னம்பிக்கையால அதெல்லாம் சுக்கு நூறா உடைச்செறிஞ்சு திரும்பவும் வாய்ப்பு தேடுறாரு. முதல் படம் நடிச்சு ரிலீஸ் ஆகுது, 2வது படமும் நடிச்சு ரிலீஸ் ஆகுது. என்னதான் படங்களில் நடிச்சாலும் அவரோட பேஷனான ரேசிங்க தேடி போறாரு. 3வது படம் ரிலீஸ் ஆன பிறகு ரேஸ்ல மிகப்பெரிய விபத்து நடக்குது. எழுந்து நடக்கவே கூடாதுன்னு சொல்றாங்க. அப்பவும் படங்களில் சைன் பண்றாரு, சைடு ரோல்ல நடிக்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமா மெயின் ரோல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆனா பண்ணின படம் எல்லாம் ஃபிளாப் ஆகுது. திரும்பவும் நடிக்கிறாரு, படம் ஹிட். மறுபடியும் ஒரு ஆக்சிடென்ட், மறுபடியும் நடிக்கிறாரு, படம் ஃபிளாப். மறுபடியும் நடிக்கிறாரு, படம் ஹிட். இப்படி மேல கீழன்னு வளர்ந்து வர ஒரு பையனை பார்த்து யாரா இந்த பையன் என்ன தடை வந்தாலும் உடைச்சு மேல வரானே அப்படின்னு இவருக்குன்னு தனி ரசிகர் பட்டாளமே உருவாக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அஜித்குமாரே படங்களை கைவிட்டாலும் ரசிகர்கள் இவரை கைவிடல அப்படின்னே சொல்லலாம். தமிழ் சினிமாவில் உச்சத்துல இருக்கும் போதே ஒரு நடிகர் தன்னோட ரசிகர் மன்றங்களை கலைச்சி தன்னோட ரசிகர்களை முதல்ல உன் வீட்டை பாரு அப்புறம் என்ன பார்க்கலாம்னு சொல்றதா இருக்கட்டும், அரசியலுக்கு வர்ற அளவுக்கு மக்கள் ஆதரவு இருந்தும் பெரிய அரசியல்வாதிங்க முன்னாடியே வேணாம் எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்றதா இருக்கட்டும், நான் ஒரு நடிகன் மட்டும்தான் என்ன தலன்னு கூப்பிடாதீங்க என்னை ஏகேன்னு மட்டும் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும், சினிமாவுல பல கோடியில மார்க்கெட் இருந்தும் அவருக்கு பிடிச்ச கார் ரேஸுக்கு போறதா இருக்கட்டும், இப்படி நடிகனா மட்டும் இல்லாம ஒரு நல்ல மனுஷனா இருக்கிறதுனாலையும் தான் இவரை அஜித் எப்படி வந்தா என்ன, அஜித் வந்தாலே போதும் அப்படின்னு ரசிகர்கள் கொண்டாடுறாங்க. இப்படி தனக்குத்தானே ஒரு விதையாக்கி உரமாக்கி மரமாக்கி ஆலமரமா விரிஞ்சு நிக்கிற அஜித் இப்படி என்னோட விழுத பிடிக்காம நீங்களே ஆலமரமா மாறுங்க அப்படின்னு சொல்ற அஜித் தமிழ் சினிமாவில் உச்ச நடிகர்கள் இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ற ஒரு ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு சொல்லலாம். இது மாதிரியான சினிமா அப்டேட்ஸ்க்கு 5 மீடியாவை ஃபாலோ பண்ணுங்க. அடுத்து யாரை பத்தி பேசலாம்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.